நான் உங்கள் ராஜா பாரவன் ஃபாரம் இன்ஸ்டாகிராம் மீடியா ராஜா பாரவன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் சேனல் பெல் பட்டன். உலகத்துல நல்லது கெட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்குதா, நல்லவன் கெட்டவன் அப்படின்னு ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு சத்தியமா இல்ல. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எனக்கு நல்லதா படுற ஒரு விஷயம் அதே விஷயம் இன்னொருத்தருக்கு கெட்டதா படுது. ஒருத்தர் செய்யற ஒரு செயல் எனக்கு நல்லதா படுது, அதே விஷயம் இன்னொருத்தருக்கு கெட்டதா படுது. இது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. ஸோ உலகத்துல நல்லது கெட்டது, இது சரியானது இது தவறானதான் இருக்குதான்னு கேட்டா அது அப்பப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் மனநிலையை பொறுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? சரிதானா? சரி, ஓகே. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் உன்னை நல்லவனா காட்டிக்க மட்டும் ட்ரை பண்ணவே கூடாது. நீ ட்ரை பண்ணனாலே தோத்துட்ட. என்ன பண்ணணும், உன்னுடைய மனசுக்கு நீ நல்லவனா இருக்கணும். நல்லவனங்கிறத காட்டுறதுக்காக இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா அதை செய்யவே செய்யாத. உன் மனசுக்கு நல்லவனா இரு. முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ண பாரு. நல்லது பண்ண முடியாட்டாலும் கெட்டது பண்ணணும்னு மனசால கூட நினைக்காத. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டா இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமே அமையும். ஆனா அது நடக்குமான்னா கொஞ்சம் சந்தேகம் தான். நான் இந்த டைட்டில்ல முதல்ல ஒரு மனிதரை வச்சிருக்கிறேன், ஒரு மாமனிதரை வச்சிருக்கேன். மாமனிதர்னு சொல்லணும், சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாம் இல்லை. இது வேற விஷயம், அரசியல் கடந்த விஷயமா சொல்றேன் இவரை. ஏன்னா வேற இப்போ நான் தலைவர் அண்ணாமலையை பத்தி பேசியிருக்கிறேன், அவர் போட்டோவை வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசியிருக்கிறேன், அவர்களுடைய போட்டோவும் வச்சிருந்திருக்கிறேன். அதே மாதிரி உதயநிதி பற்றி பேசியிருக்கிறேன், அவருடைய ஃபோட்டோ வச்சுருந்துருக்கிறேன். எடப்பாடி பற்றி பேசுகிறேன், அவரை வச்சுருக்கிறேன். நம்ம பிஜேபி நம்ம மோடிஜி பற்றி பேசியிருக்கிறேன், அவரை வச்சுருக்கேன். இப்படி எத்தனையோ தலைவர்களை பற்றி பேசி அவர்களுடைய ஃபோட்டோவை நான் வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பெரிய அளவில் போயிருக்கான்னா இல்லை. ஆனால் இந்த ஒரே ஒரு மாமனிதன், அதான் சொல்கிறேன், மாமனிதன் சொல்கிறேன், யாரு? அண்ணன் சீமான் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு நான் அவரை பற்றி பேசாட்டாலும் பரவாயில்ல, அந்த வீடியோ போயிருந்தப்பா. இப்போ எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபரா நான் கிட்டத்தட்ட நெருங்க போறேன், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நெருங்க போறேன். ஆனா என் வீடியோஸ், அதாவது எல்லாருமே இந்த 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் வந்தது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஷார்ட்ஸ் வச்சு. ஓகே, என் ஷார்ட்ஸ் வந்து, என் ரீல்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், ஹிஸ்டாரிக்கலா இருக்கும், நம்ம தமிழ் ட்ரெடிஷன் சார்ந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்படி வர்றவங்க தான். ஆனா வியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வீடியோஸ் வியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணனை பத்தி நான் பேசின வீடியோஸை தவிர மற்ற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் போயிருக்கு, ரொம்ப கம்மியா தான் போயிருக்கு. ஃபிட்னஸ் பத்தி வீடியோ போட்டா ஒரு பய பாக்குறது இல்ல, மேஸ்டிபியூஷன் கண்ட்ரோலிங் பத்தி போட்டா எப்பமாவது பாக்குறாங்க. மற்றபடி நான் சீமான் அண்ணனை பத்தி போட்ட வீடியோ எதுவுமே போகாம இருந்ததே இல்லை. அவ்வளவு பேர் பாக்குறாங்க, லேக்ஸ்ல. அவரை பத்தி போடுற வீடியோஸ் எல்லாமே லேக்ஸ்ல போயிருக்கு. அவருடைய போட்டோ போட்டு சும்மா போட்டா போதும் போயிருக்கு. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜியை நிறைய யூடியூபர்கள் வந்து பயன்படுத்துறாங்க. அவருடைய போட்டோவை போட்டா மட்டும் போதும், வியூஸ் அழியும். அப்போ அவரை விரும்புறாங்களா இல்ல வெறுக்கிறாங்களா, ஏதோ ஒரு வகையில எல்லாருடைய மைண்ட்லயும் அவரு இருக்காருன்னா இருக்காரு, கண்டிப்பா இருக்காரு. ஏன்னா தமிழுங்கிற உணர்வு எல்லாருக்குள்ள இருக்குல்ல. ஸோ அதை ஒருத்தர் எழுச்சியா கொண்டு வரும்போது அவரை பத்தி நினைக்காம நம்மளால இருக்க முடியாது. என்னதான் நம்ம அப்படி இப்படி அவருக்கு சப்போர்ட் இவருக்கு சப்போர்ட் இருந்தாலும் நம்ம ஜெனட்டிக்ல ஜீன்ல தமிழுங்கிற உணர்வு வந்து உரையோடி போய் தான் கிடக்குது. ஸோ அது எப்படினாலும் அதை பத்தி, அதுக்கு முக்கியமா இருக்கிற கூடிய ஒருத்தரை பத்தி பேசினா கண்டிப்பா பார்க்க வச்சிருக்கு. ஸோ அவரை பத்தி பேசினா லேக்ஸ் ஆஃப் வியூஸ் கண்டிப்பா போயிருது. ஸோ இவ்வளவு பேர் லைக் பண்றாங்க, அவரை பத்தி பேசினா இவ்வளவு பேர் பார்த்துடுறாங்க, அவர் பேசினா இவ்வளவு பேர் பார்த்துடுறாங்க, அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குது, இவ்வளவு இருக்குது. ஆன பிறகும் ஓட்டு ஏன் விழ மாட்டேங்குது, மக்கள் ஓட்டு போடாம இருக்காங்களான்னு கேட்டா, என்னைய பொறுத்தவரை அது ஒரு பிம்பமா உருவாக்கி வைக்கப்பட்டிருக்குதோ அப்படின்னு வந்து யோசிக்க தோணும். அது ஒரு பிம்பமோ அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் விரும்புவாங்க ஆனா போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சுக்கப்பட்டிருக்கோன்னு எனக்கு தோணும். போடுற ஓட்டு எல்லாம் மிஷின்ல மாயமா போகுதோ, மாய மிஷின்ல மாயமா போகுதோங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்குதா? உனக்கு இருக்குதா? ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு பேர் விரும்புறான் அப்படின்னா ஒரு டைம் அது எல்லாருக்கும் சரி இந்த தடவை ஒரு மாற்றத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்குதா, ஆட்சிகள் எல்லாத்துலயுமே எல்லாம் பெர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கா, நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிட்டா, நாம என்ன மாதிரிலாம் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்க அந்த அப்கிரேடேஷன் எல்லாம் சரியாயிடுச்சா, ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும்போது அது சரியாயிருதா, மக்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும்போது அது சரியாயிருதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படி கேட்டா இல்ல.
அப்ப எல்லாருக்கும் மனசுல, ஏன்னா ஒரே ஒரு டைம் கரண்ட் கட்டுப்பா, தொடர்ந்து கரண்ட் கட் பண்ணவன்னா அந்த டைம் யார் இருந்தா எதிர்கட்சியா அம்மையார் இருந்தாங்க, அவங்களுக்கு டக்குன்னு எல்லா ஓட்டும் போயிருச்சு. ஸோ மக்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்களா, 500 ரூபா வாங்கிட்டு அதுக்கு மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை மாற்ற யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்க கஷ்டங்கள் இருக்கான்னா இருக்கு, ஆனா மாற்றத்தை மக்கள் யோசிக்காம இருக்காங்களான்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஓட்டு விழுதான்னா விழுறது இல்லை. இதெல்லாம் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமால்ல, இத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, ஆனால் ஏன் விழலை தெரியாது. என்னைய பொறுத்தவரை யார் வேணாலும் ஆட்சி பண்ணுங்க, ஆனால் அது தமிழர்களாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, தமிழர்களாக இருக்கணும்னு சொல்லி தமிழ் நிலத்தின் மீது அன்பு கொண்டவனாக இருக்கணும். அன்பு கொண்டவனால என்ன அர்த்தம்? அந்த நிலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் செஞ்சிருவான்னு அர்த்தம். செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். தன் தாயின் மீது அன்பு கொண்டவன் தன் தாய்க்கு செய்யறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா செய்வானா? செய்வான். அப்போ ஒருத்தர் செய்யாத போது என்ன அர்த்தம்? அது அவன் தாய் இல்லைன்னு அர்த்தம். விஷயம் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு இந்த மனிதருடைய போட்டோவை நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோஸ் கண்டிப்பா லேக்ஸ் தட்டும். சொல்ல போனா எனக்கு வியூஸே போகல. இன்னைக்கு நான் இவருடைய போட்டோ வச்சிருக்கிறேன், ஓப்பனா தான் பேசுறேன், இதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இவருடைய போட்டோ வச்சிருக்கிறேன், இது வியூஸ் பச்சைக்கு அள்ளிடும். ஓகே, அப்போ என்னை போன்ற எத்தனையோ யூடியூபர்களுக்கு வருமானத்திற்கு முக்கியமான ஒரு கருவா இருக்கிறது எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான். சத்தியமா அதை ஓப்பனா ஒத்துக்கணும். ஓகே, இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நிறைய பேர், நானாவது எப்போவாச்சும் தான் அவரை பத்தி திங்கிங் வரும்போது நான் போடுறேன். மற்றபடி அவரை மட்டுமே வச்சு போட்டு எக்கச்சக்கமா சம்பாத்தியம் வந்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சம்பாத்தியத்துக்காகன்னு போடல, சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு அது என்னது கருத்து கணிப்பு. இடையில கொஞ்ச நாள் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன், விளாக்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன், அப்புறம் ஃபிட்னஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன், மற்ற விஷயங்களையும் பேசி போட்டுக்கிட்டு இருக்கிறேன், மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். அதை பார்க்குறாங்களா? பார்க்கறது இல்லை. இன்னைக்கு இவரை பத்தி வீடியோ போட்டிருக்கிறேன். நான் நினைச்ச யூகம் சரியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக்ஸ் தட்டும். பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வணக்கங்கள். ஓகே, டன்னு. இன்னைக்கு நான் போறது பைசப்ஸ் ஒர்க் அவுட். இன்னைக்கு எல்லாமே மிஷின்ல தான் போட போறோம். என்னைக்குமே டபுள் ஒர்க் அவுட் லேக்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன போட போறோம்னா பைசப்ஸ் போட போறோம். ஓகே, டன். கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒர்க் அவுட் போடல. அதுக்கு முன்னாடி போடுற தப்புடான்னு வந்துடுறா. மேல போய் ஃபுல்லா 20. இது இந்த பைசப்ஸ் பீக்குக்கான ஒரு ஒர்க் அவுட் ஆகும். ரோனி கோல்மன் ஃபாலோ பண்ணுவாப்ல அந்த ஒர்க் அவுட்டை. ஃபாலோ பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு. நான் அப்பப்போ இதான் போடுறேன். ஓகே, டன். அடுத்த ஒர்க் போலாம். Okay, done. Okay. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மசிலுக்கு ஒரு 50 ஒர்க் அவுட்டை எடுத்து வச்சு அந்த 50 ஒர்க் அவுட்டையும் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதாவது ரோனி கோல்மன் ஒர்க் அவுட் ஒரு 5, அர்லாண்ட் ஒர்க் அவுட் ஒரு 5, அப்புறம் யாரு கெவின் லவ்ரினோட ஒர்க் அவுட் ஒரு 5, லீபிஸ்டோட ஒர்க் அவுட் 5ன்னு ஒர்க் அவுட்டை சேர்த்து
மொத்தமா போட்டு அடிப்பாங்க. மசில் டயர்டு தான் ஆகி டேராகி தான் போகுமே தவிர கெயின் ஆகுமா? ஆகாது. 4 ஒர்க் அவுட் பண்ணாலும் நறுக்குன்னு பண்ணணும். நம்ம என்ன கொடுக்குறோன்னு நமக்கு தெரியும். கொடுக்குற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணா அந்த மசில் நல்லாவே பார்க்கறதுக்கு சீனா இருக்கும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி மசிலை ஏத்துறது சீனானா சீன் தான். சீன் போடுவதற்காகத்தான் உடம்பானா? ஆமா. குறிப்பிட்ட காலம் மட்டும் நான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த உடம்பை ஏத்தி நீ ஓடுற, ஓகே, நீ இந்த சாடுற, குதிரை ஏறுற, எல்லாமே பண்ற, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் எதுக்கு? ஒரு நாளத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு. அதுக்கு நான் மேக்சிமம் என்னோட கமாண்ட் போடுறவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சகோதரர்களே ரிப்ளை கொடுத்துடுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஓடுறது ஆடுற எல்லாம் சரி, என்னைக்குனாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அப்போ இப்பவே புரிதோண்டு உள்ளே போய் படுத்துற வேண்டியதாடா அப்படின்னு கேட்டாரு. கரெக்ட். என்னைக்குனாலும் நம்ம எல்லாருக்கும் கட்டிவிடுவார்கள். ஆனா கெட்டதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு எவ்வளவு என்ஜாய் பண்றோம். என்ஜாய்மெண்ட்னா இங்க நிறைய பேர் நினைச்சுவாங்கன்னா சிற்றின்பங்கள்ல செலவழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க்கை எப்படி நாம கெத்தா வாழ்றது, கேட்ட சீனா எப்படி வாழ்றது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற நினைச்சு ஓடணும். இந்த உடம்பு வச்சுன்னா எவ்வளவு நாள் தான் சீன் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிங்க? குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அது கூட நானே நினைச்சாலும் என் உடம்பு ஒத்துழைக்க போறது இல்லை. இருக்கிற காலம் வரைக்கும் சீனை போட்டுப்போம். ஓகே, சீனை போட்டாலும் டவுன் ஆயிரும், போராட்டாலும் டவுன் ஆயிரும். அப்ப கொஞ்சம் சீனை போடுங்க. ஓகே, கேமராமேன் விழுந்து வீடியோ எடுக்காமல வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் போட்டுட்டு கதை போவா அப்படிங்கிற சீரியஸ் தான் இங்க வந்து வரப்போகுது. ஏன்னா நமக்கு வீடியோஸும் தனியா எடுத்தா ஒர்க் அவுட் பண்ற டைம் பாதிக்கப்படுகிறது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணும் போதே நம்ம பேச வேண்டிய விஷயங்களை பேசிட்டா ஒர்க் அவுட் சம்பந்தமானவங்க அதையும் எடுத்துப்பாங்க, பேச வேண்டிய விஷயம் வேணும்னா அதையும் எடுத்துப்பாங்க, ஃபன் வேணும்னா அதையும் எடுத்துப்பாங்க, இல்லையா ஸ்பீச் மட்டும் வேணும்னா அதையும் எடுத்துப்பாங்க. ஸோ பல்முனை தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இதை ஓகே டன்னு 4 ஒர்க் அவுட் போட்டிருக்கேன். பொதுவா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேட்ஸ் பைஸ் காம்போல போடுறோம். லேட்ஸ் ஒரு நாள் ஹெவியும் ஒரு நாள் இந்த மாதிரி 4 ஒர்க் அவுட்டோட பைஸ் 4 ஓட முடியுது. இன்னொரு நாள் லேட்ஸை கம்மி பண்ணிட்டு பைஸை ஹெவி பண்ணுவோம். பைஸ் ஒர்க் அவுட்டை இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டோம், கொஞ்சம் அதுக்காக 50 ஒர்க் அவுட் போடுறதுலாம் இல்லை. ஓகே, அந்த மாதிரி தான் போகும். போறதுக்கு ஏற்ப ஃபுட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஃபுட்டை கொடுக்குறது, இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாடியை பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பில்ட் பண்றது ஒரு கஷ்டம், பில்ட் பண்ண போறோம் அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். நான் எப்பவுமே சொல்றதுதான். ஸோ எது வேணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கணும். ஓகே, ஃபிட்னஸ் அப்படிங்கிறத நான் உங்க எல்லாருக்குமே சொல்றது. ஃபிட்னஸ் அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செய்யறதுக்கு என் உடம்பு தகுதியா இருக்கும், அவ்வளவுதான், அது போதும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது டெய்லி ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ், வீக்லி 1 டைம் வந்து ஏதாவது கொஞ்சம் ஹெவி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ். நேற்று கூட அந்த மருந்துவாள் மலை பயணம் போட்டிருந்தேன். அந்த பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 ஏஜுக்கு மேல உள்ள சகோதரர்கள் வந்து அந்த மலையேற்றத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்னன்னா கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, இல்ல ஏதாவது ஐடி செக்டர்ல இல்ல பிசினஸ்ல வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நான் கேட்டுக்கல. ஆனா அவங்க வீக்லி அந்த சண்டே வந்து அங்க மலையேற வாரம் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ். எந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இது பண்ணோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நம்ம ஃபிட்டா உணர முடியும். நமக்கு தேவையான வேலைகளுக்கு இன்னொருத்தரை தேட வேண்டிய அவசியம் வராது. ஓகே ஓகே, எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க, சரின்னா எடுத்துக்கோங்க, இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க. திங்க் யுவர் செல்ஃப் பிக். மக்களே, பை பை. நான் உங்கள் ராஜா பாரம்.